ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் சட்டப்பேரவையில் பட்டா தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர் பார்த்தா சட்டப்பேரவையில் அதிரடியாக தெரிவிச்சிருக்காரு. புறநகர் அல்லது கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதியாக இருக்கும் அரசு நிலங்களையே நத்தம் நிலங்கள் என்று சொல்கிறோம். இந்த நிலங்கள் பொதுமக்களின் குடியிருப்பு தேவைக்காக பிரிட்டிஷ் காலத்திலேயே வகைப்படுத்தி ஒதுக்கப்பட்டிருந்தன. பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் அடிப்படை ஆகியவற்றின் காரணமாக இங்கு வசித்து வருபவர்களுக்கு தோராய மற்றும் தூய பட்டா அரசால் வழங்கப்படுகிறது. மிகவும் துல்லியமான சரியான பட்டாவை தான் தூய பட்டா என்கிறோம். இதில் எந்த விதமான பிழையும் இருக்காது, சரியான நில அளவை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தோராயம் என்பது ஒரு சரியான அளவு கிடையாது. அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நத்தம் அளவை செய்திருக்கும். கூடுதலாக ஏக்கர் கணக்கிலும் நத்தம் புறம்போக்குகளாக அரசாங்கம் அமைத்திருக்கும். இதில் நிலம் இல்லாதவர்களுக்கு அல்லது அனுபவ முறையில் அங்கு வசித்து வரும் மக்களுக்கு அந்த இடத்தில் ஒவ்வொருவருக்கும் பட்டாவை ஒதுக்கும். இந்த பட்டாவையை தோராய பட்டா என்கிறோம். அதாவது நத்தம் நிலத்தில் உள்ள ஏரி, குளம், வீடு, தெரு என பிரித்து வரைபடம் உருவாக்கி புதிய சர்வே எண்களை கொடுத்து நத்தம் நிலவரி திட்ட பட்டாவாக அளிக்கப்படுவதாகும். சாலைகள், குளங்கள் உள்ளிட்ட பகுதிகளை தக்க முறையில் ஆவணப்படுத்தி நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்த அந்த நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அரசு பட்டா வழங்குவதன் மூலம் நிலம் வரி விதிப்புகள் கொண்டு வரப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பட்டாவில் உள்ள பெயர்கள், அளவுகள் ஆகியவற்றில் திருத்தங்கள் கண்டறியப்பட்டு அவை தெரிவிக்கப்பட்ட நிலையில் தக்க திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்ற அடிப்படையில் அது தோராய பட்டா என்று குறிப்பிடப்படுகிறது. நில சர்வேயரை கொண்டு ஒரு நிலங்களாக அல்லது வீட்டு மனைகளாக அளந்து ஒவ்வொருவருக்கும் இந்த பட்டா வழங்கப்படும். இந்த தோராய பட்டாக்களை நில உரிமையாளர் பெயர், தந்தை பெயர், தீர்வை அளவுகள் தரப்பட்டிருக்கும். அளவுகள் அனைத்தும் சதுர மீட்டரில் இருக்கும். இதில் பிழைகள் ஏதாவது இருந்தால் 45 நாட்களுக்குள்ள தாசில்தார் அலுவலகத்தில் போயிட்டு மாற்றிக்கொள்ள அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தற்காலிக பட்டாவில் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பாருங்க. இந்நிலையில் தான் தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பார்த்தா இன்றைக்கி சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காரு. தோராய பட்டா வைத்திருக்கும் எல்லாருக்குமே இ பட்டா வழங்க வேண்டும் என்று அரக்கோணம் MLA பார்த்தா கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு பார்த்தா அவர் பதிலளிச்சிருக்காரு. ஸோ உங்ககிட்ட தோராய பட்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் இ பட்டா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காங்க. தோராய பட்டானா மேனுவலாக பட்டா மாரி வச்சுருப்பாங்க. நத்தம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இ பட்டா இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு இ பட்டா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சட்டப்பேரவையில் முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அடுத்த 2 ஆண்டுகளில் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் பார்த்தா சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த 2 வருஷத்தில் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசு பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டின மக்களுக்கு 2,67,437 மனைகள் வரைமுறைப்படுத்தி இ பட்டா வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த 2 ஆண்டுகளில் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை சீர் செய்து புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் அடுத்த 2 வருஷத்தில் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக வெளியிட்டிருக்காங்க. சட்டப்பேரவை நடந்துட்டு பல்வேறு வகையான அறிவிப்புகளை வெளியிட்றாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு நிலம் தொடர்பாக இந்த ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.